சிறந்ததுன்னு முடிய போறது. அதுக்கு சாதனமாக முன்னாடி வரக்கூடிய யஜ்ஞங்கள் எல்லாம் ஒன்னொன்னா வருது. தெய்வமே வாபரே யஜ்ஞம் யோகினஹ பர்யுபாசதே யே பிரம்மாக்னா வபரே யஜ்ஞோ கோ கோ யஜ்ஞே நைவோபஜுஹ்வதி. இது ஒரு தெய்வ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவா. அந்தர்யாமியா இருக்கிற பகவான் இடத்துல ஒரு ஜீவன் தன்னை சமர்ப்பணம் பண்றது தெய்வ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. தெய்வமே வாபரே யஜ்ஞம் கோ கோ அப்படி அதை யார் செய்வார்கள் அப்படின்னா, நமக்கு இப்ப மார்கழி தானே, திருப்பாவை தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாசுரத்துல ஆழியுள் பூக்கு, அந்த உள்ளுங்கிறது அந்த அந்தர்யாமியதான் நம்மளுடைய கோதை நாச்சியார் சொல்றா. அந்தர்யாமியில இருக்கிற பகவான யோகிகள் உபாசனை பண்றார்கள். யோகி நகா பர்யுபாசதே யே. அப்படி என்ன செய்வார்கள்? அது எப்படி ஒரு யஜ்ஞமாக ஆகும்? அந்தர்யாமியில இருக்கக்கூடிய பகவான யோகிகள் உபாசிக்கிறார்கள்னு சொல்றார். அதை யஜ்ஞம்னு சொல்லுவானே. இங்க ஸ்லோகம் ஆரம்பமே தெய்வமே வாபரே யஜ்ஞம், யஜ்ஞம்னு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தா, பிரம்மாக்னாவபரே யஜ்ஞோ கோ கோ யஜ்ஞே நைவோபஜுஹ்வதி. அதாவது இந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது ஜீவாத்ம ஸ்வரூபம். அந்த பிரம்மம் அந்தர்யாமிதான் பிரம்மம், அந்தர்யாமிதான் பகவான், அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. இல்ல அந்தர்யாமியான பகவான் இடத்துல, அதாவது அந்த பிரம்மத்த இடத்துல அப்படியே நம்மள ஆழ்ந்த தியானத்தோட அதை கொண்டு வந்து அப்படியே அந்த பிரம்மஸ்வரூபத்தோட தாவே கலந்துடுறது அப்படிங்கிற ஒரு உபாசனை யோகிகள் வச்சுட்டு இருக்கார்கள். ஆழ்ந்த தவத்துல இருப்பார்கள், தியானத்துல இருப்பார்கள். அப்படியே அவர்கள் இருந்து 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 அந்த தியானத்தினால அப்படியே அவர்களுக்கு அப்படியே சுயமே அந்தர்யாமியில இருக்கக்கூடிய பகவான சாட்சாத்கரிச்சு அது மூலமாகவே அவர்களுக்கு ஞானம் உண்டாகி அப்படியே பகவத் திருவடியோட கலந்துடுவார்கள் அப்படிங்கிறது யோகிகளுக்கு உண்டான விஷயம். அதுவே ஒரு யஜ்ஞ சாதனமாக அவர்களுக்கு ஆயிடுறது அப்படிங்கிறது 25வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அடுத்தது 26வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யந்தே ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. மற்றும் ஒரு யஜ்ஞம். இது என்ன? இது இரண்டாவது, இன்னொரு யஜ்ஞம் இங்க சொல்லப்படுறது. யோகத்தினால் இந்திரியங்களை அடக்கி அத வெளியில போக விடாம அந்த இந்திரியங்கள் அப்படியே அடக்கிடுவார்கள் யோகத்தினால. இந்திரியங்கள் இனி அந்த காது காயது கேட்கணுமோ அதுக்கு உபயோகப்படாது, மூக்கு முகர்றதுக்கு உபயோகப்படாது. இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே தன் வசம் கொண்டு வந்துருவார்கள். அப்படி ஒரு யஜ்ஞம் இருக்கான்னா இருக்கு. அதையே யஜ்ஞம்னு தான் சொல்லப்படுறது. யோகமே ஒரு யஜ்ஞம் சொல்லப்படுறது. அதை அந்த இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே அடக்கி அதை வசம் பண்ணி அதுல ஆகுதி போல, இந்த சம்யம் அப்படின்னு நீங்க சொல்லப்படுறதே, சம்யம் நீங்க சொல்லப்படுறது ஒரு ஆகுதி போல. அதாவது முதல் வரியிலேயே சொல்லப்படுறது சம்யம் அக்னிஷு ஜுஹ்வதி. சம்யம் என்றால் யோகம், அதுவே ஒரு அக்னி. அதுல இந்த சப்தாதீன் விஷயானன்ய, இந்த சப்தம், இந்த காது மூக்கு கண்ணு இந்த நாக்கு இதெல்லாம் இனி வேலை செய்யறது நின்னு போயிடும். ஏன்னா அதுவே இப்போ அந்த யஜ்ஞத்துக்கு ஆகுதியாக மாறிடும். அவர்கள் பண்ணக்கூடிய அந்த தியானமே யஜ்ஞம். அந்த தியானமாகிய யஜ்ஞத்துக்கு ஆகுதியே இந்த இந்திரியங்களாக ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? இந்த கண்ணாகிய அக்னி, கண்ணாகிய அக்னி, இந்த காதாகிய அக்னி, இந்த ஒவ்வொரு இந்திரியத்தையும் ஒவ்வொரு அக்னியாக எடுத்து அதுல விழறதெல்லாமே ஒரு யஜ்ஞமாக சொல்லப்படுறது. அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? கண்ணால நம்ம எதை பாக்குறோமோ அதெல்லாம் நம்ம கண்ணால நம்ம ஒண்ணு பார்த்தோம்னா ரூபத்தை நம்ம ஆக்கர்ஷிக்கிறோம்னு அர்த்தம். கண்ணால அதை தான் பாக்குறோம். காதால நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை காது அந்த சப்தத்தை நோக்கி ஆக்கர்ஷிக்கிறது. நம்ம என்னெல்லாம் சுவைக்கிறோமோ அதெல்லாம் நாக்கு நம்மள ருச்சிக்கிறது. இத்தகைய இந்திரியங்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தா இதையே ஒரு ஆகுதியாக கொடுக்கறது. அது நம்ம என்னெல்லாம் நம் கண்ணு பாக்குறதோ அந்த கண்ணே ஒரு யஜ்ஞசாலை. அந்த கண்ணுல விழறதெல்லாம் ஆகுதி, இதுவே ஒரு யஜ்ஞம். அது அப்படி சொல்ல முடியுமா? எல்லாம் என்னடா பண்றேன்னா கண்ணால பாக்குறேன், காதால கேட்கிறேன், வாயால சுவைக்கிறேன், ஆனா இதுவே என்ன பண்றேன்னா யஜ்ஞம் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ?
இதுவே எப்படி ஒரு யஜ்ஞமாக ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது யாரால இதை விளக்க முடியும்? பாஷ்யக்காரராலதான். நம்முடைய சுவாமி ராமானுஜர் தான் இதுக்கான விளக்கம் இங்க கொடுக்கிறார். சப்தாதீன் விஷயானன்ய, சப்தாதீன் விஷயானன்யங்கிறது நீ கண்டதையும் கேட்கறதுக்கு பேரு யஜ்ஞமாக ஆகாது. கண்டதையும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நீ நிக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு பேரு கண்ணால பாக்குற ஒரு யஜ்ஞம்னு ஆகாது. அந்த கண்ணால பார்த்தசாரதிய பார்த்து அதை அப்படியே லகிக்கணும். காதால பகவத்கீதையை கேட்டு அதை அப்படியே லகிக்கணும். மூக்கால அந்த துளசியை நம் முகரணும், பகவத் பிரசாதத்தை முகரணும். நாக்கால பகவத் சேஷத்தையே சுவைக்கணும். அப்படி ஒரு கிரகஸ்தன் இருந்தானாகில் அவன் பண்ணுவது பூரா யஜ்ஞம் தான். அவன் கண்ணால பாக்குறது ஒரு யஜ்ஞம், காதால கேட்கறது ஒரு யஜ்ஞம், நாக்குனால சுவைக்கிறது ஒரு யஜ்ஞம். அது அவன் பண்ற எல்லாமே ஸ்பர்ஷ ரச ரூப ரச கந்தாதி அவர்கள் என்னென்ன இந்திரியத்தால என்னென்ன செய்கிறார்களோ அத்தனையுமே ஒரு யஜ்ஞமாக ஆகிறது. அது காரணம், அவன் கேட்கறது ஒரு தார்மீகமான விஷயத்த, பார்க்கறது ஒரு தார்மீகமான விஷயத்த, அவன் சுவைக்கிறது ஒரு தார்மீகமான பிரசாதத்தை. அப்படி இருக்கிறது அவனுக்கே அது ஒரு தர்மமாக ஆயிடுறது. அந்த தர்மமே மோட்ச சாதனமாகவும் ஆயிடுறது. அப்படிங்கிறதுனால நம் பார்க்கறது கேட்கறது சுவைக்கிறது இது எல்லாத்தையுமே ஒரு யஜ்ஞமாக சில யோகிகள் கருதி அதுவே ஒரு யஜ்ஞம் தான் அப்படின்னு சொல்றார்கள். இந்திரியத்தை நல்லா வசம் பண்ணிடுவார்கள் சில யோகிகள் தியானத்தால. அது ஒரு விதமான யஜ்ஞம்னா அந்த இந்திரியங்களை யூஸ் பண்ணி அதையே யஜ்ஞமாக ஆக்கக்கூடிய கிரகஸ்தர்கள். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். யோகிகள் இப்படி உட்காந்து பத்மாசனத்துல உட்காந்து எல்லா இந்திரியங்களையும் வசம் பண்ணி கண்ணெல்லாம் மூடிண்டு காதலையும் ஒண்ணும் கேட்காம வாயிலையும் அப்படியே ஹுங்காரம் பண்ணிட்டு பண்றதுதான் யோகம் யாகம்னு இல்லாம நம் பார்க்கறது சுவைக்கிறது கேட்கறது இதெல்லாம் வச்சு அதையே ஒரு யஜ்ஞ ஆராதனமாக ஆக்கி அதையே மோட்ச சாதனமாக ஆக்குவார்கள் கிரகஸ்தர்கள். எல்லாத்துக்குமே வசம் இந்திரியம் தான். இந்திரியத்தை யோகிகள் தன்னுடைய தியானத்தால் வசம் பண்றார்கள். கிரகஸ்தர்கள் இந்த மாதிரி நல்ல விஷயத்துல தன்னுடைய இந்திரியங்களை உபயோகப்படுத்தி வசம் பண்றார்கள். சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி, அந்த இந்திரியத்தையே ஒரு அக்னியாக ஆக்கி அதையே ஒரு யஜ்ஞத்துக்கு ஆகுதியாக கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது 26வது ஸ்லோகம். அடுத்தது 27வது ஸ்லோகம். சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரேயே ஆத்ம சம்யம யோகாக்னௌ கோ ஜுஹ்வதி ஞான தீபிதேயே. பிராணாயாமத்தினால நம்ம சர்வ இந்திரியங்களையும் அடக்கி இங்க பிரிச்சு காட்டப்படுறது இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா சாமானிய இந்திரியங்கள் அப்படிங்கிறது வேற, பிராணன்கிறது வேற. ஏன்னா இந்திரியங்களையும் பிராணன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தோம் கீதையில. அப்படி இருக்க இந்திரியங்களை வேற விதமா காண்பிச்சு பிராணனை தனியா காட்டுறது இந்த ஸ்லோகம். சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரேயே. இந்திரியங்கள் தனி, அதை தவிர பிராணன் அப்படின்னு பிரிச்சு காட்டி, அல்ல இந்திரியங்களை எதனால இப்படி பிரிச்சு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆத்ம சம்யம யோகாக்னௌ கோ, அதாவது ஆத்ம சம்யம் அப்படிங்கிற அந்த அக்னியில யோகாக்னியில சில பேர்கள் யோகம் செய்யறார்கள். சரபங்கர் யோகாக்னியினால தன்னுடைய சரீரத்தை அப்படியே பஸ்மமாக்கிட்டு புறப்பட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு ராமாயணத்துல சொல்லப்படுறதுல ஆரண்ய காண்டத்துல பகவான் இப்படி புறப்பட்டு ஒவ்வொரு ரிஷியினுடைய ஆசிரமத்திலயும் அப்படி வந்துன்னு போயிட்டு இருக்கிறச்சே ராமபிரான் வரைச்சு ராமபிரான் எதிரில சரபங்கர் யோகாக்னியில தன்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்கினார் அப்படின்னு இருக்கு. அவர்கள் இந்த இந்திரியங்கள் எல்லாம் பெருசா நினைக்க மாட்டார்கள். அந்த யோகமாகிய அக்னியில தன்னுடைய இந்திரியங்களையே ஆகுதியாக கொடுத்து அத்தகைய ஒரு யஜ்ஞத்தை அவர்கள் இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புவார்கள். ஆத்ம சம்யம யோகாக் கோ ஜுஹ்வதி ஞான தீபிதேயே. இது 27வது ஸ்லோகம். அடுத்தது 28வது ஸ்லோகம். இங்க பலவிதமான யாகங்கள் இங்க சொல்லப்படுறது. திரவ்ய யஜ்ஞாஹ தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஹ ததா பரேயே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச சதயஹ சம்ஷித விரதாகா. திரவ்ய யஜ்ஞம் தபோ யஜ்ஞம் யோக யஜ்ஞம்
சுவாத்திய யஜ்ஞம், ஞான யஜ்ஞம் அப்படின்னு இங்க 5 விதமான யஜ்ஞங்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இத எல்லா யஜ்ஞமுமே ஞான சாதனம் தான், சித்த சுத்தி ஏற்படுறதுக்காக தான் இத்தகைய யஜ்ஞங்கள் சொல்லப்படுறது. இல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, திரவிய யஜ்ஞம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பண்ற ஹோமம் தான். நம்ம ஆத்துல ஒரு வாத்தியார் அழைச்சு ஒரு ஹோமம்னு பண்றோமே, அதுதான் திரவிய யஜ்ஞம். திரவியங்களை கொடுத்து ஆகுதியாக அக்னிக்கு கொடுத்து அது பண்றது திரவிய யஜ்ஞம். தபோ யஜ்ஞம் அப்படிங்கிறது சம்யவத்தை, அப்படி அதாவது நம்ம தபசுனால நம்ம அடையக்கூடிய ஒரு யஜ்ஞம், அது தபோ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது யோக யஜ்ஞம் அப்படிங்கிறது சித்த சமாதானம் உடைய நிலை, யோகாபியாசத்தினால சித்த சமாதானம் அடைஞ்ச நிலை யோக யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. சுவாத்தியாயம் அப்படிங்கிறது இப்போது உள்ள பாடம், வேதாத்தியனம் பண்றதோ அல்லது ராமாயண மகாபாரதம் படிக்கிறதோ இதெல்லாம் கூட சுவாத்தியாயம் அப்படின்னு வந்துடுறது. நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் அத வைதீகமான பாடங்கள். சாமான்யமா இப்ப இருக்கிற இந்த ஸ்கூல்ல காட்டுற அந்த ஹிஸ்டரி புக்குகளை கொடுக்கிற அந்த பாடங்கள் இல்ல. இங்க சொல்லப்படுறது சுவாத்தியாயம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது நம்ம அத்தியனம் பண்ற பாடங்களை சொல்லப்படுறது. ஞான யஜ்ஞம் அப்படிங்கிறது தான் தியானாதிகள். ஞானம்ங்கிறது ஒரு உன்னத நிலை, அது யதயஹா அப்படின்னு இங்க வந்துடுது இல்லையா. ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயஹா சம்ஷித விரதாஹா. அதாவது இது சாதகர்கள் இத ஒரு விரதமாக எடுத்துட்டு பண்ணுவார்கள் இத்தகைய யஜ்ஞங்கள். இந்த யஜ்ஞத்துல ஏதாவது ஒரு யஜ்ஞம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, எதை வேணா எடுத்துப்போம். நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாரும் கிரகஸ்தர்கள் தானே, திரவிய யஜ்ஞம்னு எடுத்துட்டாலும் சரி. தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், சுவாத்தியாயம் வேணா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஏதோ அப்பப்ப ஏதாவது ஒரு ஸ்லோகம் எடுத்து பட்டனம் பண்ணிடுறோம், ஏதோ கீதை படிக்கணும்னா படிச்சுடுறோம். ஞான யஜ்ஞம் அப்படிங்கிறது ஒரு உன்னத நிலை. இதுல இருக்கிற எந்த யஜ்ஞத்தை நாம் எடுத்துட்டாலும் அது நம்முடைய விரதமாக அதை நம்ம நினைச்சுண்டு நிஷ்டை உடையவர்கள் அதை செய்கிறார்கள் அப்படின்னு 5 விதமான யஜ்ஞங்கள் இங்க சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்துல. திரவிய யஜ்ஞாஹா தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஹா ததா பரேயே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச சதயஹா சம்ஷித விரதாக. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த 5 யஜ்ஞங்கள்ல ஏதாவது ஒரு யஜ்ஞத்தை எடுத்துட்டா கூட அது ஞான மார்க்கத்துக்கு நமக்கு கொண்டு போறதுக்கான சித்த சுத்திய நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அடுத்தது 29வது ஸ்லோகம் ரொம்ப வேஸ்டான ஏரியா. முடிஞ்ச வரைக்கும் அடியன் புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஏன்னா இது பூர்ணமா ஒரு வேதாந்தம் யோகிகளுக்கே தெரிஞ்சது. இந்த குரூப்ல யாராவது யோகாபியாசம் நித்தியப்படி பண்றவர்கள் யாராவது இருந்தா அவர்களுக்கு இது புரியும். 29வது ஸ்லோகம் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ஸ்லோகம், இருந்தாலும் அதை புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பாஷ்யக்காரர் பாஷ்யம் கொடுத்ததுனால நம்மளுக்கு அவரும் புரிய வைக்க முயற்சி பண்ணதுனால நாமும் முயற்சி பண்ணுவோம். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரேயே பிராணாபானகதி ருத்வா கா பிராணாயாம பராயணஹ. பிராணாயாமத்தை பத்தியதான ஸ்லோகம் இது. பிராணாயாமம் 4 விதமான பிராணாயாமம் இங்க சொல்லப்படுறது. ஏதோ பிராணாயாமம்னா வெறும நம்ம இப்படி உட்காந்து ஒரு மூக்கு அடைச்சுண்டு இன்னொரு மூக்குல இருந்து ஏத்தி இறக்குறது, அது பிராணாயாமம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ரொம்ப 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 ஒரு கத்துக்குட்டி லெவல்னு அர்த்தம், ரொம்ப ஒரு பேசிக் லெவல். அதெல்லாம் தாண்டி அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரேயே இத்தகைய பிராணாபியாசம். பிராணா பானகதி ருத்வா கா பிராணாயாம பராயணாகா. 4 விதமான பிராணாயாமம் என்னன்னு முதல்ல லிஸ்ட் பார்ப்போம். பூரகம், ரேச்சகம், கும்பகம், கேவல கும்பகம். இந்த 4 விதமான பிராணாயாமங்கள். அதுல ஒவ்வொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பிராணம்னா என்ன, அபானம்னா என்ன நீங்க தெரிஞ்சுப்போம். ஏன்னா இங்க இந்த முதல் வரியிலேயே பிராணம் பிராணே அபானம், பிராணம் அபானம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. பிராணன் அப்படிங்கிறது நம்ம வெளியில இருக்கிற அந்த மூச்சு காத்து விட்டு விட்டு எடுக்கிறோமே, அதுதான் பிராணன். பிராணன்கிறது வெளியில சஞ்சரிக்கிறது. அபானம் அப்படிங்கிறது உள்ள சஞ்சரிக்கிறது. உள்ளுக்குள்ள நமக்கு அந்த சித்து இருக்கிறதுனாலதான் வெளியில அந்த சுவாசம் நமக்கு போயிட்டு போயிட்டு வருது. பிராணன்கிறது வெளியில சஞ்சரிக்கிறது, அபானம்ங்கிறது உள்ளே சஞ்சரிக்கிறது. இது ரெண்டுத்த வச்சுட்டுதான் இப்ப நம்ம இந்த 4 விதமான பிராணாயாமம் என்னன்னு பார்க்க போறோம். பூரகம் அப்படிங்கிறது என்னன்னா, வெளியில சஞ்சரிக்கக்கூடிய பிராணனை
அப்படியே அந்த உள்ள இழுத்து ஒரு நியத்தியாக அது அப்படியே பிரணவாகார மந்திரம் சொல்லியோ அது ஏதோ ஒரு நியத்தியினால அதை அப்படி உள்ள இழுக்கிறதுக்கு பேரு பூரகம். இப்படி உஸ்ன்னு இப்படி இழுக்கிறோம் இல்லையா ஒரு பிரணவாகாரம் சொல்லி, அதுக்கு பெயர் பூரகம் அப்படின்னு பெயர். அப்புறம் அந்த உள்ளே இழுத்த அந்த பிராணனை அதே நியத்தியோட பிரணவத்துடைய மாத்திரைகளை கொண்டு வியாக்கிருதியோட கணக்க கொண்டு அதை அப்படியே வெளியில கொண்டு போய் செலுத்துறோமே அதுக்கு பேரு ரேச்சகம். உள்ள இழுத்த பிராணனை அதே பிரணவாகார மாத்திரைகளோட, அது எந்த பிரணவாக்கார மாத்திரையோட நம்ம உள்ள இழுத்தோமோ அதே பிரணவாக்கார மாத்திரையோட அதை வெளியில தள்ளணும், அப்படியே அதை வெளியில மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்கு வியாக்கிருதிங்கிற ஒரு சில கணக்குகள் இருக்கு, அந்த கணக்கோட கூட சேர்ந்து அதை வெளியில செலுத்தும் போது அத ரேச்சகம் அப்படின்னு சொல்றோம். இந்த விதமான பிராணாயாமத்துக்கு இந்த அபானம் இந்த உள்ள இழுக்கரிச்சு அந்த அபானம் உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி, பிராணன்கிறது ஆகுதி, அந்த ஹோம திரவியம் தான் இந்த பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராணாயாமம். இப்படி திரும்பி விட்டோமானா அது அப்படியே உள்ள இருக்கிற அந்த பிராணன் அப்படியே வெளியில வருது இல்லையா, அதை ரேச்சகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி முன்னாடி சொல்லப்பட்ட இந்த மூச்சை நிதானமா விடுறது, இந்த முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ரெண்டு விதமான பிராணாயாமமுமே பூரகம் ரேச்சகம் இது ரெண்டுமே மூச்சை அப்படி நிதானமா அப்படி இழுத்து உள்ள அடக்கி மறுபடியும் அதே ஆக்கிருத்தியோட வெளியில விடுறது. இது ஒரு விதமான பிராணாயாமம். இது ரெண்டுமே இந்த பூரகம் ரேச்சகம் ரெண்டுமே இது நிதானமா மூச்சை இழுத்து விடுறது. ஆனால் கும்பகம் அப்படிங்கிறது மூச்சை அப்படியே அடக்கிறது. கும்பகத்துல ரெண்டு விதமான கும்பகம் இருக்கு, பாஹ்ய கும்பகம் அந்தர் கும்பகம் அப்படின்னு ரெண்டு விதமான கும்பகம். ஆனா கும்பகத்துல பாஹ்ய கும்பகம் அப்படிங்கிறது என்னன்னா பிராணனை வெளியேத்துறோம் இல்லையா, ரேச்சகம் மூலமா அப்படி வெளியில வந்துடுறது இல்லையா அந்த மூச்சு பிராணன். அப்படி அது வெளியில வந்த உடனே மறுபடியும் இன்னொரு மூச்சு காத்து உள்ள போகாது, அப்படியே இந்திரியங்களை அடக்கிட வேண்டியதுதான். வெளியில விட்டாச்சுன்னா மூச்சு அப்படி இழுத்து இப்படி வெளியில விட்டாச்சுன்னா அடுத்த மூச்சு உள்ள போகாது, அப்படியே அத்தனை இந்திரியங்களையும் வசப்படுத்திடுவார்கள். அதுக்கு பெயர் பாஹ்ய கும்பகம் அப்படின்னு பெயர். மூச்சு அப்படியே அடக்கிடுவார்கள். அடுத்தது அது இன்னும் உன்னத நிலை. அடுத்தது என்னன்னா அந்தர் கும்பகம் அப்படிங்கிறது உள்ள பிராணனை இப்படி இழுப்பார்கள், இழுத்துட்டு வெளியில விட மாட்டார்கள், அப்படியே வச்சுருவார்கள். இதுக்கு பெயர் தான் கும்பகம், அப்படியே மூச்சை அடக்கி வைக்கிறது. இது ஒரு விதமான பிராணாயாமம். அடுத்தது கேவல கும்பகம் அப்படிங்கிறது என்னன்னா இது இதுவும் எந்த சாதனையிலுமே இது வராது. இது ஒரு விதமான நிலை. இது பூரகமும் இல்ல ரேச்சகமும் இல்ல கும்பகமும் இல்ல. அந்த கும்பகத்துல ரெண்டு வகை சொல்லும், பாக்கிய கும்பகம் அந்தர் கும்பகம். இது ரெண்டு வகையிலும் இது வரல. இது ஒரு விதமான சமாதி ஸ்திதி அப்படின்னே சொல்லிடலாம். என்ன அது எப்படின்னு பார்த்தா உள்ள மூச்சை இழுத்து அப்படியே வச்சுட்டா அது மறுபடியும் வெளியில விடவும் மாட்டார்கள், அப்படி இந்திரியங்களையும் வசம் பண்ணிடுவார்கள். கண்கள் மூடிடும், காது இனி கேட்காது, மூக்கு இனி முகராது, நாக்கு சுவைக்காது, வெளியில இருக்கிற இந்திரியங்கள்லாமும் அடங்கிடும், உள்ள போற பிராணஸ்வாசமும் அப்படியே அடங்கிடும். இது ஒரு மாதிரி மூச்சு வாங்குற நிலை அப்படின்னு சாமானிய மரணப்படுக்கையில படுக்கிறவர்களுக்கு சொல்லுவா. ஆனா இதையே யோகிகள் செஞ்சா என்ன செய்வார்கள், அவள் முகத்துல தேஜஸ் மட்டும் இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற சுவாசம் அப்படியே அங்க தங்கிடும், மூச்சே இனி போகாது, வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்களும் வேலை செய்யாது, உடம்பே ஜில்லிட்டு போயிடும். ஒருவேளை நம்ம டாக்டர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு பார்க்க சொன்னா அவர்கள் போயிட்டார்கள்னு கூட சர்டிபிகேட் கொடுத்துருவா. ஆனால் அவர்களுக்கு இருக்கு, போகாம இல்ல, பிராணன் இருக்கு. அது அவர்களுடைய முக தேஜஸ் தெரியும். ஆனா அவர்கள் சர்வத்தையும் வசம் பண்ணி வச்சிடுவார்கள். அத்தகைய நிலை வந்ததும் சுஷும்னா நாடின்னு நம்மளுடைய உச்சின் தலையில ஒண்ணு இருக்கு, அந்த சுஷும்னா நாடி வழியாக அவர்களுக்கு ஜோதி பிரிஞ்சு அச்சிரார்த்தி மார்க்கத்துக்கு போறது. இது ரொம்பவே ஒரு விதமான உன்னத நிலை. இததான் கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லுவார்கள். இத்தகைய நிலை இப்ப இருக்கிற யோகிகள் யாருமே இதை செய்யறது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல யாராவது எங்கேயோ ஹிமாச்சலத்துல உட்காந்து செய்யறார்களா என்று எனக்கு தெரியல. இந்த நிலைங்கிறது இததான் இந்த 29வது ஸ்லோகத்திலே 3வது வரியும் வருது. அபரே நியதாஹாரஹா பிராணன் பிராணேஷு ஜுஹ்வதி கீ அபரே நியதாஹாரஹான்னா ஏதோ நம்ம ஆகாரத்தை நியத்தியா எடுத்துக்கிறவர்கள்னு எடுத்துக்க வேணாம். இங்க அபரே நியதாஹாரஹான்னு எந்த விதமான ஆகாரமும் அவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். கண்ணு பார்த்தாதான் கண்ணுக்கு ஆகாரம்,
காது கேட்டாதான் காதுக்கு ஆகாரம், மூக்கு முகர்ந்தாதான் மூக்குக்கு ஆகாரம், நாக்கு சுவைத்தால்தான் நாக்குக்கு ஆகாரம். ஆனால் இவர்களுக்கோ வெளியில இருக்கிற இந்திரியங்களையும் வசப்படுத்தி உள்ள இழுத்த மூச்சையும் அப்படியே ஸ்தம்பிக்க செய்து ஒரு விதமான சமாதி ஸ்திதிக்கு போனவர்கள் அச்சரார்த்தி மார்க்கத்து வழியா கிளம்புறார்கள். அப்படி இருக்கக்கூடிய யோகிகள், இதுதான் பிராணாயாமத்திலேயே 4 வகை. ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன். பூரகம், ரேச்சகம், கும்பகம், கேவல கும்பகம். பூரகம்ங்கிறது உள்ள இழுக்கிற மூச்சை பிரணவாகாரத்துல உள்ள இழுக்கிறதுக்கு பேரு பூரகம். அது அப்படியே பிரணவாகார மாத்திரைகளை கொண்டே வெளியேற்றுறது ரேச்சகம். கும்பகம் அப்படிங்கிறது 2 வகைப்படுறது. அதுல பாஹ்ய கும்பகம், அந்தர் கும்பகம். பாஹ்ய கும்பகம் அப்படிங்கிறது மூச்சை வெளியேற்றி அதுக்கப்புறம் வேற ஒரு மூச்சை உள்ள விட மாட்டார்கள், அப்படியே அந்த மூச்சை அடக்கிடுவார்கள். அது அடுத்தது அந்தர் கும்பகம் அப்படிங்கிறது உள்ள இழுத்த மூச்சை அப்படியே அங்கேயே சமாதி ஸ்திதியை பண்ணிடுவார்கள், அடுத்தது வெளியில விட மாட்டார்கள். அதை விட இன்னும் பெரியது ஒண்ணு கேவல கும்பகம் அப்படிங்கிறது வெளியில இருக்கிற இந்திரியங்களும் வேலை செய்யாது, உள்ள இருக்கிற மூச்சும் அப்படியே ஸ்தம்பிச்சிடும். அவர்கள் சமாதி ஸ்திதியை அடைந்தவர்கள் அப்படிங்கிறது 4 விதமான பிராணாயாமம் இந்த 29வது ஸ்லோகத்துல நமக்கு வர்ணிக்கப்படுறது. யார் செய்வா இதெல்லாம்? கேட்டாலே பயமா இருக்கே. எப்படியோ பாஷ்யக்காரருடைய உதவியினால இந்த வியாக்கியானம் சொல்ல முடிஞ்சது. அதனால கேட்கறதுக்கே பயமா இருக்கு, யாரு பண்ணுவா இதெல்லாம்? 30வது ஸ்லோகம் பார்த்தோம்னா அதுக்குதான் பதில் வருது. சர்வேப்யேதே யஜ்ஞ விதோ யஜ்ஞக்ஷபித கல்மஷாகா யஜ்ஞசிஷ்டாமிருத புஜோ கோ யாந்தி பிரம்ம சனாதனோ கோ யாந்தி பிரம்ம சனாதனம். இத்தகைய யஜ்ஞங்கள் எல்லாம் பண்றோமோ பண்ணலையோ 30, 31 இந்த 2 ஸ்லோகமுமே, இது 31 ஒரே வரிதான். 31வது ஸ்லோகம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்யஹ குரு சத்தமாகா குரு சத்தமா. குருவம்சத்தில் சிரேஷ்டமானவனே அர்ஜுனா, இவ்வளவு விதமான பிராணாயாமம்லாம் இருக்குப்பா, யோகம் எல்லாம் இருக்கு, பண்றவர்கள் பண்றார்கள். ஏதோ சாமான்யமா ஏதோ நான் துறவியா போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்றது போல கிடையாது. போய் உட்காருவ, ஒரு குறைஞ்சபட்சம் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுவியா? பூரகம் பண்ணுவியா, ரேச்சகம் பண்ணுவியா, கும்பகம் பண்ணுவியா, கேவல கும்பகம் பண்ணுவியா? ஏதாவது ஒண்ணு குறைஞ்சபட்சம் நினைச்சாவது பார்க்க முடியுமா? அப்படி இருக்கு. யோகாபியாசம்னா ஏதோ இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்றது பேரு யோகாபியாசம் இல்ல. இத்தகைய ஒரு யோக நிலை, அது யோக நிலைங்கிறது. அந்த யோக நிலைங்கிறது இப்படி பிராணாயாமத்தையே இவ்வளவு விதமாக செய்வார்களாகில் அவர்கள் எத்தகைய தபஸ்விகளாக இருக்கணும். அத்தகைய சர்வேப்யேதே யஜ்ஞ விதோ, இது யஜ்ஞம்னு சொல்லலாமா வேண்டாமா? இத்தகைய பிராணாயாமம் பண்றவர்களை வாஸ்தவமா அது யஜ்ஞம் தான். இது எல்லாமே ஒரு சாதனையாக ஆகிறது. யோகிகளுக்கு இதெல்லாமே ஒரு சாதனையாக தான் ஆறுது. என்ன சாதனை? இதெல்லாம் இந்த யஜ்ஞம் பண்ணதுனால நீ மோட்சத்தை அடைஞ்சிட மாட்டேன், நான் அப்படி போட்டு நான் அடக்கினேனே என் பிராணனை அப்படின்னா உனக்கு முடியறது நீ செஞ்ச. அப்படி நான் கேவல கும்பகம் பண்ணிட்டு உட்காண்டேனையா, உனக்கு முடிஞ்சது பண்ண. அதெல்லாம் ஒரு சாதனை, அவ்வளவுதான். என்னை அடையறதுக்கான சாதனையை தவிர என்னையே கொடுத்துடாதது. அவனவன் உழைச்சாதான் முடியும். எல்லாத்துக்கும் உழைப்புங்கிறது வேணும். பகவத் பக்திக்கும் அப்படிதான். 100 கோடி ராம நாமா, 100 கோடி ராம தாரக பிரம்ம நாமத்தை சொல்லி தியாகராஜர் ராமபிரான சாட்சாத்கரித்தார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எதுக்கா இருந்தாலும் உழைப்புங்கிறது ஒண்ணு வேண்டாமா? உழைச்சு சாப்பிடறவனுக்கு தான் நிம்மதியா இருக்கும் என்னைக்கா இருந்தாலும். அது போல இந்த நாமா சொல்றவர்களுக்கு அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய நாமாவை சொல்லிட்டு வந்து சாப்பிட்டாதான் அப்பாடன்னு இருக்கும். பாராயணம் பண்றவர்களுக்கு அன்றைய பாராயணம் முடிச்சுட்டு வந்து சாட்டாதான் நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி அலுவலகங்களுக்கு வேலைக்கு போறவர்கள் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து சாட்டாதான் அவர்களுக்கு நிம்மதியா இருக்கும். உழைச்சாதானே நிம்மதி. உழைப்பவனுக்கு தான் இகலோக சுகமே கிட்டுங்கிறச்சே பரலோகத்தை பத்தி கேட்பானு. அத்தகைய உழைப்புங்கிறது யோகிகள் பண்றார்கள். உழைப்புங்கிறது ஒரு சாதனையை தவிர அது நிச்சயமா என்ன சம்பாதிச்சு கொடுத்துறாது. அதுக்காக பகவான் பேசுறான், அது அவர்கள் அது செஞ்சார்கள்ங்கிறதுக்காக நான் என்ன கொடுத்துருவேன்னு அர்த்தம் இல்ல. அவர்களால முடிஞ்ச ஒரு மார்க்கத்தை அவர் தேர்ந்தெடுத்துட்டார்கள், அதனால அவர்கள் அப்படி போனார்கள். ஆனால் அவர்கள் ஒருவேளை அத பிரம்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்காக
பகவான அந்தர்யாமியில சாட்சாத்கரிக்கிறதுக்காக என் நிமித்தமாக அது செய்வார்களாகில் யாந்தி பிரம்ம சனாதனம். அப்படி அதையே கிருஷ்ண பக்திக்காக உபயோகம் பண்ணி அதை செய்வார்களாகில் அப்ப நிச்சயமாக அவர்களுக்கு அது மோட்ச சாதனமாக பயன்படும் அப்படிங்கிறது 30-31 ஸ்லோகம். அதாவது சோம்பேறியா இருந்து உழைக்காம சாப்பிடறவனை விட பாப்பி வேற யார் இந்த லோகத்துல இருக்கா? இகலோகத்திலேயே அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா பரலோகத்தை பத்தி கேட்பானே அப்படின்னு 31 முடிக்கிறார். நாயம் லோகோஸ்ய யஜ்ஞஸ்ய குதோன்யஹா குருசத்தமாக. குதோன்யஹா குருசத்தமான நீ பரலோகத்தை பத்தி கேட்கவும் வேண்டுமா? இகலோகத்திலேயே ஒருத்தர் உழைக்காம சாப்பிட்டு இருந்தா. அதனால அத்தகைய உழைப்பு இருக்கிறவனுக்கு பரலோகமும் கிட்டும், இகலோகத்திலையும் சௌக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது 31 ஸ்லோகத்தோட முடியறது. அடுத்தது 32 ஸ்லோகம். ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே யே கர்மஜான் வித்தி தான் சர்வாகான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே யே. எதையுமே பகவத் பிரசாதமாக சாப்பிடணும். அதுதான் சித்த சுத்தியை கொடுக்கும். சித்த சுத்தி அப்படிங்கிறது என்ன? ஏன்னா சாமானியவர்கள் கூட பாக்குறவர்கள் எல்லாம் இதை சொல்லுவா, அவன் சித்தம் ரொம்ப சுத்தமா இருக்கு, நான் ரொம்ப நல்லவன் தான் சார், என் சித்தம் ரொம்ப சுத்தமா இருக்கு, அதை பாருங்களேன் அப்படின்பா. சித்த சுத்திங்கிறது என்னது அப்படிங்கிறது? சித்த சுத்திங்கிறது இந்த பிராணாயாமம் பண்றதோ யஜ்ஞம் பண்றதோ இதெல்லாம் ஒரு ரகம், அதெல்லாம் விடுவோம். சித்த சுத்தி அப்படிங்கிறது என்னதுன்னா ஒண்ணுமே இல்லை, இதுக்கு பாஷ்யம் நமக்கு என்ன சொல்றது? கிருஷ்ணன் நம்ம ஹிருதயத்துல இருக்கிற வரைக்கும் சித்த சுத்தி. நம்ம ஹிருதயத்துல அந்த கண்ணனை தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறச்சே அந்த கண்ணன் நம்ம ஹிருதயத்துல தெரிஞ்சாலாகில் அதுதான் சித்த சுத்தி. நம்ம கண்ணனை நினைக்கணும்னு நினைக்கிறச்சே அந்த கண்ணன் நம்ம ஹிருதயத்துல இருக்கானா இல்லாம ஓடுறானான்னு நமக்கே தெரியும். அப்படி அவன் ஓடிட்டானாகில் நம் சித்தம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அவரவர்கள் மனசாட்சிக்கு இது தெரியும். மனசாட்சியில நம்ம கிருஷ்ணனை தியானம் பண்ணணும்னு வரைச்சி அந்த கிருஷ்ணன் உண்மையிலேயே நம் தியானத்துக்கு வரானா வரலையா அப்படிங்கிறது அவரவர்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி அந்த கிருஷ்ண தியானம் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு சித்த சுத்திங்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்க பகவத் பிரசாதமாகவே எல்லாத்தையும் சாப்பிடணும், உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா உழைச்சு சாப்பிடுறது கூட ஒரு யஜ்ஞசேஷம் அப்படின்னு அது சொல்லப்படுறது. ஏன்னா யஜ்ஞசேஷம் தான் பகவத் பிரசாதம். யஜ்ஞம்லாம் நான் எங்க சார் பண்றேன், நான் பாட்டு ஏதோ அவசரத்துல இருக்கேன், இங்க ஓடுறேன் அங்க ஓடுறேன், என் லைஃப் ரொம்ப பிஸியா இருக்கு, நான் எங்க சார் யஜ்ஞம் எல்லாம் பண்றது? தேவையில்லை. நீ சாப்பிடுற இல்லையா, அதை பகவதார்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடு. அது உன்னுடைய பகவத் சன்னிதானம்னு அவரவர்களுக்கு ஒரு பூஜை அறைன்னு இருக்கா இல்லையா? நம்ம என்ன பண்றோமோ அந்த ஆகாரத்தை பகவதார்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடு. எனக்கு தளிகை பண்றதுக்கு கூட டைம் இல்லையே சார், நான் தான் வெளியில போறேன், அங்கேயே என்னத்தையோ வாங்கி சாப்பிட்டுட்டு போறேன், எனக்கு அதுக்கு கூட டைம் இல்லையே, அப்படி ஆயிடுத்தே என்னுடைய லைஃப், அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லையே அப்படிங்கிறவர்கள் சரி வெளியில போய் எதையோ வாங்குற இல்லையா, கிருஷ்ணா அப்படின்னு மனசுல நினைச்சுண்டாவது சாப்பிடு. நீ இதை விட இன்னும் எப்படி சுலபமா கீதை சொல்றது? அப்படி சொல்லிட்டான் கிருஷ்ணன். அதை விட சுலபமா நமக்கு கலியில நமக்கு உபயோகம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால நீ அப்படி போறியா, எங்கேயாவது போய் அங்க என்னத்தையோ சாப்பிட வேண்டிய உன் நிலைமை ஏற்படுறதா? கிருஷ்ணான தியானம், கிருஷ்ண தியானம் பண்ணிட்டாவது சாப்பிடு. அப்போ அதுவே உனக்கு யஜ்ஞசேஷமாக போயிடும். யஜ்ஞசேஷம்ங்கிறது எங்கேயோ யஜ்ஞம் பண்ணி அந்த சேஷம் அந்த பிரசாதம்ங்கிறது போகி இப்ப நாம் எங்கேயோ போய் என்னத்தையோ வாயில போட்டுண்டா கூட கிருஷ்ணான கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணிட்டு சாப்பிட்டோமாகில் அது ஒரு கேலி நக்கலா பண்ணக்கூடாது. வெறும் இது கிருஷ்ணா அப்படின்ட்டு சாப்பிடுறது கேலி நக்கலா பண்ணக்கூடாது. உண்மையிலேயே மனசுல அந்த ஸ்ரத்த வரணும். ஸ்ரத்த எப்படி வரணும்? கண்ணா என்னால யஜ்ஞம் எல்லாம் பண்ணி யஜ்ஞ பிரசாதம் யஜ்ஞசேஷம் சாப்பிட முடியலையே, பகவதாராதனம் பண்ணி பகவதர்ப்பணம் பண்ணி சாப்பிட முடியலையே, இல்ல ஆத்துல குறைஞ்ச பட்சம் என்னால தளிகை பண்ணி உனக்கு திருவாராதனம் பண்ணிட்டு சாப்பிட முடியலையே, எங்கேயோ போய் எத்தையோ சாப்பிட வேண்டியதாக இருக்கே, கிருஷ்ணா எனக்கு கிருப பண்ணு அப்படின்னு உண்மையிலேயே ஸ்ரத்தையோட மனசால ஒருவன் சொல்லிட்டு சாப்பிட்டானாகில் அது அவனுக்கு யஜ்ஞசேஷம் தான். அத்தகைய பகவத் பிரசாதமாக அவனுக்கு ஆறுது. வெறும கிருஷ்ண நாமம் சொல்லிட்டு சாப்பிடுறது இல்லை. இங்க உண்மையிலே மனசால அந்த ஸ்ரத்தையோட அந்த கிருஷ்ணனை தியானம்
தியானம் பண்ணிட்டு சாப்பிட்றவனுக்கு அதுவே யஜ்ஞசேஷமாக ஆயிடும். ஒரு கிருஹிணிக்கும் இங்க சொல்லப்படுறது, கிருஹிணிய ஒரு உதாரணமாக இங்க எடுக்கப்படுறது என்னன்னா, எப்போ ஒரு கிருஹிணி பண்ற காரியம் என்ன, காலவே எழுந்து எல்லாம் தளிகையெல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி, குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி, இல்ல அவரையும் ஆபீஸ்க்கு அனுப்பி எல்லாம் அனுப்பின பிறகு கடைசியா தனக்கு எடுத்து ஒரு பிடி அன்னம் எடுத்து வாயில போட்டுக்கிறாள் இல்லையா, அது அவளுக்கு பரம பவித்திரமான யஜ்ஞசேஷம். ஏன்னா தன்னுடைய குடும்ப தர்மத்தை பண்றதே கிருஹிணிக்கு விதிக்கப்பட்ட ஒரு தர்மம். அத்தகைய தர்மத்துல ஒரு கிருஹிணி இருந்து கடைசியா, ஏன்னா எந்த கிரகத்திலயுமே இப்ப வரைக்கும் கூட அடியேன்னு நினைக்கிறேன், முதல் பிடி ஒரு பிடி அன்னம் கிருஹிணிக்குன்னு இல்லை. ஏன்னா கிருஹிணிங்கிறவள் அவளே செய்ய மாட்டாள் அதை. ஏன்னா எல்லாருக்கும் ஆன பிறகு கடைசியா அந்த மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து அவள் வழிச்சு வாயில போட்டுக்கிறதுங்கிறது தான் இன்னி வரைக்கும் வழக்கம் இருக்கு. அப்படி இருக்க அந்த கிருஹிணி கடைசியா அந்த ஒரு பிடி அன்னம் எடுத்து வாயில போட்டுக்கிறாள் இல்லையா, அது அவளுக்கு பரம பவித்திரமான யஜ்ஞசேஷம். ஏன்னா அவளுடைய குடும்ப தர்மத்தை அவள் செய்து அவள் சாப்பிடக்கூடிய அந்த உத்தமமான அந்த ஒரு பிடி அன்னமே அவளுக்கு யஜ்ஞசேஷமாக ஆகிறது. அப்படி இருக்கக்கூடிய உன்னதமான அந்த யஜ்ஞசேஷம் அவரவர்கள் கடமையை செஞ்சு சாப்பிட்டா அதுவே ஆனந்தமாக இருக்கும். கர்மஜான் வித்திதான் சர்வாகான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசேயே. இந்த தேவயாகம் ஆரம்பிச்சு எல்லாமே சாதனைகள் தான். நம்ம எந்த தர்மம் எதை பேசினாலும் வெறும பேசினதுனால தீந்துடாது. வெறும தர்மம்னு நம்ம ஜென்மா பூரா அதை பேசினதுனால தீராது. அதை நம்ம ஆச்சரணையில கொண்டு வரணும். இல்ல கடைசி பட்சம் இந்த யஜ்ஞத்தெல்லாம் பண்ண முடியல, இந்த எந்த தர்மமும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்காக தான் நமக்கு வச்சிருக்கா கடைசி பட்சம் நாம சங்கீர்த்தனம். அதையாவது பண்ணுப்பா. வேண்டாம் இதெல்லாம் எதுவுமே இப்ப சொன்ன யோகாபியாசம் இந்த பிராணாயாமம்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா நம்மளால? யோகாபியாசம் நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல யஜ்ஞம் குறைஞ்ச பட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹோமம் யாராவது பண்றோமா? பண்ண முடியறது இல்ல இல்லையா? அதுக்குதான் கடைசி பட்சம் கிருபையால, நம்ம மேல இருக்கிற கிருபையால நமக்கு நாம சங்கீர்த்தனம் கலௌதத் ஹரி கீர்த்தனா, ஹரிகீர்த்தனம் பண்ணு போறோம். அதுவே உனக்கு யஜ்ஞம். ஹரிகீர்த்தனம் பண்ணி நீ ஒரு சேஷத்தை எடுத்து சாப்பிட்டேயாகில் அதுவே உனக்கு யஜ்ஞசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டாயிடுத்து. அடுத்து 33வது ஸ்லோகம். ஸ்ரேயான் திரவ்ய மயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞஹ பரந்தபாக சர்வம் கர்ம கிலம் பார்த்தாக ஞானே பரிசமாப்யதே. அடிக்கடி இந்த ஸ்லோகங்கள்ல பார்த்தான்னு வருது இல்லையா? பார்த்தா அப்படின்னா அர்ஜுனனுக்கு எதனால பார்த்தன் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா பிருத்தாவனுடைய பிள்ளை, அதனால பார்த்தன். ஏன்னா குந்தி போஜன் ராஜாவுக்கு ஸ்வீகாரமாக குந்தி வரத்துக்கு முன்னாடி அவள் பெயர் பிருத்தா. அவள் யாதவ குலத்துல பிறந்தவள் தான், வசுதேவருடைய சகோதரி. அத பிருத்தாவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால, ஏன்னா பகவானுக்கு குந்தியோட தானே அர்ஜுனனுக்கு சம்பந்தம். அதனால அந்த குந்தியும் பிரதாவா இருந்த போதுதானே யாதவ குலத்திலக்கா இருந்தா. அதனாலேயே அடிக்கடி பார்த்தானே கிருஷ்ணன் சொல்றான். சர்வம் கர்ம கிலம் பார்த்தாக. இது எது பலன் அப்படிங்கிறது இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றான். இத்தகைய யஜ்ஞத்தினால, இத்தகைய யோகாபியாசத்தினால என்ன பலன்? அந்தர்யாமி ஆகிய பரமாத்மாவை ஆராதிப்பது உள்பட எல்லாமே சாதனை. எது செய்தாலும் சாதனை. கர்மா கூட கர்மயோகம்னு கர்மாவை எடுத்து செய்தாலும் அதுவும் சாதனை தான். பலன் அப்படிங்கிறது எப்பங்கிறதுனா அந்த ஞானம் அப்படிங்கிறது எப்ப வருமோ அப்பதான் அதனுடைய பலன்கிறது வருது. நம்ம எந்தாத்துக்கு போனாலும் எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா வாத்துல நம்மள வந்திருக்காரு, என்ன கையில ஒண்ணு கூட வாங்கிட்டு கூட வரல அப்படின்னு கோபிச்சுப்பா. நம்ம கிரகத்துக்கு நம்ம எங்கேயா வெளில போயிட்டு வந்தாலே என்ன வாங்கிட்டு வந்தா எல்லாரும் எதிர்பார்க்கிறா. அப்படி இருக்க, ஆனா ஒரே ஒரு கிரகத்துல மட்டும் நீ எதையுமே எடுத்துன்னு வராதங்கிறா. எடுத்துன்னு வந்தா வெளியில போயிடுங்கிறா. அது என்னன்னா ஸ்ரீவைகுண்டம் தான். புண்ணியத்தையும் எடுத்துன்னு வராத, பாவத்தையும் எடுத்துன்னு வராதங்கிறா. வெறும அப்படியே வா, ஏன்னா அங்க சமிருத்தி பெருசா இருக்கு. அதனால நீ வெறும வந்தாதான் உனக்கு என்ட்ரி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு, அது ஸ்ரீவைகுண்டம். அங்க எதையுமே எடுத்துன்னு போக கூடாதுங்கிற ஞானம் முதல்ல வரணும். ஏன்னா நரகம் அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையோ அதை விட கூடியது ஸ்வர்க்கம்ங்கிறது. ஏன்னா அது ஒரு உயர்ந்த நரகம், அவ்வளவுதான். ஏன்னா புண்ணியத்தை சம்பாதிச்சால் சொத்து, பாபத்தை சம்பாதிச்சால் நரகம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். புண்ணியத்தை சம்பாதிச்சால் ஸ்வர்க்கம்,
ஸ்வர்க்கம்ங்கிறது இந்த நரகத்தை விட ஒரு உன்னதமான நரகம், அவ்வளவுதானே தவிர ஸ்வர்க்கம் ஒண்ணும், ஸ்வர்க்கம்னாலே எல்லாரும் ஒரு சாமானியர்கள் பேசுறச்சே கூட அது எதுக்கு அப்படி பேசுறான்னு அப்படின்னு கூட யோசிப்பேன். ஸ்வர்க்கமா இருக்கு, ஸ்வர்க்கமா இருக்கு. ஸ்வர்க்கம்னா சௌக்கியம்னு யார் சொன்னா? அப்படி கிடையவே கிடையாது. ஸ்வர்க்கம்ங்கிறது ஒண்ணு சௌக்கியம்னு எல்லாம் கிடையாது. இந்த கிரகத்தை விட அது ஒரு பெரிய கிரகம், அவ்வளவுதானே தவிர என்ன அங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகள், என்ன பெரிய கிரகம்ங்கிறதுனால வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அங்க புண்ணியம் அங்க ரொம்ப காஸ்ட்லி. எங்க என்ன பெரிய கிரகம் இல்லையா, பெரிய ஊரு, அதனால அங்க புண்ணியமும் காஸ்ட்லி. இங்க நீ 10 வருஷமா செய்யற புண்ணியம் அங்க 10 நிமிஷத்துல செலவழிச்சு போயிடும். அந்த 10 வருஷமா ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணி அதை சம்பாதிச்சு எடுத்து சொர்க்கத்துக்கு போனோம்னா 10 நிமிஷம் அது காலி ஆயிடும். மறுபடியும் உடனே புண்ணியம் எல்லாம் ஆயிடுத்து, மறுபடியும் கீழே போ அப்படின்னு மறுபடியும் மழை பயிர்ல நம்மளை தள்ளிடுவார்கள். மறுபடியும் வழண்டு அப்படியே மறுபடியும் சம்சாரத்துக்கு வர வேண்டியதுதான். அப்படி இருக்க ஸ்வர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம், அதாவது புண்ணியமும் இல்ல, பாபமும் இல்ல, நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான ஞான நிலை, ஞான யஜ்ஞா பரந்தபாகா, அந்த அந்த ஞானமே ஒரு யஜ்ஞம். அந்த ஞான யஜ்ஞம் எப்ப ஒருவனுக்கு கிட்டுறதோ அப்ப சர்வ கர்மாவும் அந்த ஞானத்துல போய் சமாப்தி ஆயிடும். அப்படி அந்த சமாப்தி ஆற நிலை நம்ம பண்ண கர்மயோகம், நம்ம பண்ற மத்த யஜ்ஞங்கள், யாகங்கள் இல்ல யோகாபியாசங்கள் எல்லாம் சமாப்தி ஆற ஸ்திதி தான் அந்த ஞான யஜ்ஞம் அப்படிங்கிறது. ஞான யஜ்ஞா பரந்தபா சர்வம் கர்மா கிலம் பார்த்தா. சர்வ கர்மா, நீ என்னெல்லாம் கர்மா பண்ணியோ அதெல்லாம் சேர்ற இடம் ஞானே பரிசமாப்பியதே. ஞானே பரிசமாப்பியதே, ஞான கடைசியில சமாப்தி ஆகும். அத்தகைய ஞானத்தை சம்பாதிச்சுட்டா போறோம். சம்பாதிச்சுட்டா நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அப்படியா கிருஷ்ணா? பயமா இருக்கு கிருஷ்ணா. நான் உன்கிட்ட என்னத்தையோ கேட்டு நீ என்னத்தையோ சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நான் ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், எனக்கு பயமா இருக்கு. நீ பிராணாயாமம் இது அதுலாம் சொல்லிட்ட. இதெல்லாம் இல்லாமலேயே அந்த ஞான நிலையை அடைய முடியுமா கிருஷ்ணா? அர்ஜுனன் பாக்குறான், வேற என்ன பண்றது? இதெல்லாம் என்னைக்கு போய் என்னைக்கு செய்யறது? இதெல்லாம் இப்ப கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் யஜ்ஞம் எப்படி எப்ப பண்றது, இல்ல பகவத் ஆராதனம் கூட எப்ப பண்றது, இல்ல யோகம் எப்ப பண்றது, யாகம் எப்ப பண்றது, இதெல்லாம் யார் செய்யறது இப்போ? அப்படி இருக்க இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஞானத்துல எல்லாம் சமாப்தின்னு சொன்ன இல்லையா, அந்த ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது? அந்த ஞானத்தை டைரக்டா இந்த மாதிரி அபியாசம் எல்லாம் இல்லாம, இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் படாம, இந்த மாதிரி சிரமம் எல்லாம் படாம டைரக்டா அந்த ஞானத்தை போய் சம்பாதிச்சுட முடியுமா கிருஷ்ணா? அப்படி ஒரு உபாயம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லிட. அர்ஜுனன் கேக்குறான், அப்படி ஒரு உபாயம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு கிருஷ்ணா. நீ எனக்கு சொல்றீ, இது பிற்காலத்துல நாளைக்கு கேட்கிறவாளுக்கும் பயமா போயிடும் இதை கேட்டான்னா. அதனால அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி இருந்தா அதை சொல்றேன் அப்படின்னு அடுத்த 34வது ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயாகா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் கோ ஞானினஹ தத்வதர்ஷினஹ கா. தத்வித்தி பிரணிபாதேன, குருமுகேன. ஒரு குருவை போய் ஆசிரியை, குருவை போய் நீ ஆசிரியிச்சிட்டியாகில் இது எந்த சாதனமுமே வேண்டாமா? குருவை ஆசிரியிச்சிட்ட கர்மயோகம் வேண்டாம், யோகாபியாசம் வேண்டாம், யஜ்ஞம் வேண்டாம். பின்ன எப்படிப்பா இத்தனை சாதனை எல்லாம் இவ்வளவு சொன்னியேப்பா, இதை செய்யணும் அதை செய்யணும் இவ்வளவு செய்யணும் அது செய்யணும்னு சொன்னியேப்பா, இதெல்லாம் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையாகா. ஏன்னா அந்த சாதனையெல்லாம் அவர் பண்ணிட்டார், உன்னுடைய குரு உன்னுடைய ஆச்சாரியன் பண்ணிட்டார் அந்த சாதனையெல்லாம். நீ வெறும போய் அவர்கிட்ட ஆசிரியிச்சிருந்தாலே போறோம். எப்படி ஒரு அப்பா தகப்பனாரோ இல்ல தாயாரோ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணான்னா 30 வருஷம் அவ வேலை செஞ்சுடுவா, வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு வச்சுடுவா. அதனுடைய பலன் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு எப்படி டிரான்ஸ்பர் பண்றாளோ அது போலதான். இவர் இனி போய் தான் சம்பாதிச்சுன்னு செய்யணுங்கிறது இல்ல. அதாவது அவ அப்பா அம்மா சம்பாதிச்ச அந்த பலன் இவனுக்கு வந்துடுறது. ஆனா இப்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் போடுறது இல்ல. ஒரு சாமானிய வாழ்க்கை வாழறவர்களுக்கு நான் அப்படின்னு இதை சொல்றேன். நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது போல பெரியவர்கள் ஒரு சொத்து நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டா அது சுலபமா குழந்தைகள் அனுபவிக்கிறது போல உனக்கு அந்த ஞானமாகிய சொத்து, அதுக்கான சாதனை எல்லாம் உன்னுடைய ஆச்சாரியன் பண்ணி சம்பாதிச்சு வச்சாச்சு. அவரை வெறும போய் நீ ஆசிரியிச்சேனா தத்வித்தி பிரணிபாதேன
பரிப்ரஷ்னேன சேவையா. அவரை போய் நீ என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் நான் உபதேசம் கேட்கணுமா, இல்ல அவர் கூட உட்காந்து நான் ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கணுமா, கத்துக்கணுமா, நான் என்ன எப்படி அது கேட்டுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம். பரிப்ரஷ்னேன சேவையா, அவருக்கு சேவை பண்ண போறோம். வேற ஒண்ணும் பண்ண வேணாம். உபதேசம் கேட்க வேண்டாம், இது கேட்க வேணாம், கத்துக்க வேணாம், பாடம் கத்துக்க வேணாம், நோட்ஸ் எடுக்க வேணாம், ஒன்னும் பண்ண வேணாம். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா. பரிப்ரஷ்னேன சேவையா, அவருக்கு வெறுமை ஏதாவது ஒரு சேவை பண்ணு. உன்னுடைய குருவுக்கோ ஆச்சாரியனுக்கோ ஒரு சேவை பண்ணு. அப்படி சேவை பண்ணிட்டா உபதேக்ஷந்தி தே ஞானம், அந்த ஞானம் உனக்கு வந்துடும். எப்படி வரும்? அவருக்கு சேவை பண்ணதுனாலயே வந்துடும். வர வேண்டிய நேரத்துல வந்துடும். ஏதோ 10 வருஷமா சேவை பண்ணேன், 20 வருஷமா சேவை பண்ணேன்லாம் யோசிக்காத. பழம் எப்ப முத்தும் அப்படிங்கிறது இந்த கிளிக்கு தெரியும். பழத்தினுடைய வாசனையை அதை பார்த்துட்டே இருக்கும். பழம் அப்படி முத்துற சமயத்துல சட்டுன்னு வந்து அது கொத்தும். அது போலதான் உன்னுடைய ஆச்சாரியனுக்கு தெரியும் உனக்கு எப்ப பட்டுன்னு ஞானத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த ஞானம் உனக்கு தன்னால வந்துரும். உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. அவர்கள்ட்ட போய் நீ வெறும அவர்களை ஆசிரியிச்சு இருந்தாலே போரும்பா. இப்ப இத்தனை மேற்கோள் சொன்னேனே, இத்தனை சாதனைகள் எல்லாம் அவ பண்ணிட்டதுனால அவர்களுடைய கிருபை உன் மேல பட்டா போதும், வேற எதுவுமே வேண்டாம். அப்ப இத்தனை நாட்கள் இவ்வளவு கேட்டதெல்லாம் எல்லாமே ஆச்சாரியனுக்குள்ள அடக்கமாயிடும். ஆச்சாரிய கைங்கரியத்தினால எல்லாமே அடங்கிடும் அப்படிங்கிறது 34வது ஸ்லோகம். ஏன்னா இத்தகைய சாதனங்கள்லாம் எப்படி பண்றது, பண்ண முடியாது அப்படிங்கிற ஏற்பட்ட அந்த ஒரு அபிலாஷைக்கான ஒரு தீர்வாக சொல்லப்பட்டது. 35வது ஸ்லோகம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவாக ஏன பூதான்ய சேஷாணி ஏ த்ரக்ஷ்யஸ்யாத் மன்யதோ மயி. குரு கிருபைக்கு நம்ம பாத்திரமாகியே ஆகணும். எல்லாத்தையும் கிருஷ்ணஸ்வரூபமாக நினைக்கணும். ஏன்னா குரு கிருபைக்கு நம்ம பாத்திரமானாதான் சர்வமுமே கிருஷ்ணன் அப்படின்னு, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு எப்படி நம்மளால நினைக்க முடியும்? அது குரு கிருப்பையாலதான் நினைக்க முடியும். அத்தகைய அந்த குரு கிருப்பையை யார் தான் விடுவார்கள்? ஏன்னா அப்படி பூர்ணமான வஸ்து கிருஷ்ணன். அத்தகைய பூர்ணமானவன் அவன். சாந்தி பினி அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட போய் வித்த கத்துண்டானாம். அப்படி சாந்தி பினிங்கிற குரு கிட்ட போய் அவர் வித்த கத்துண்ட உடனே கிருஷ்ணன் சுதாமா அங்க வந்து இந்த குச்சேலோ பாக்கியானத்துல வரும் பாகவதத்துல, சுதாமா கிருஷ்ணனை பார்க்கணுங்கிறதுக்காக வராரா. சுதாமா கிட்ட சொல்றானா, குரு கிருபையால நான் இன்னைக்கு க்ஷேமமா இருக்கேன். எந்த வஸ்து பூர்ணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த வஸ்து சொல்றதா குரோஹோ அனுகிரகேனைவ, அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால நான் இன்னைக்கு க்ஷேமமா இருக்கேன். அத்தகைய குருவை நம் ஆசிரியிச்சே ஆகணும்பா. அத்தகைய குருவை யார் தான் விடுவார்கள்? அந்த குரு ஏதாவது ஒரு சேஷம், அவர் வாயிலேந்து வந்த ஒரு சேஷத்தை நம்ம ஸ்வீகரிச்சுட்டா கூட போறோம், நமக்கு நிச்சயமாக நமக்கு ஞானம் உண்டாயிடும். ஏன பூத்யான் யசேஷாணி த்ரக்ஷ்யஸ்யாத் மன்யதோ மயி. அதுவே நமக்கு ஞானத்தை உண்டாக்கி அந்த குரு கிருபையே நம்மள சர்வ விதத்திலையும் நம்மள எல்லாமாக வழி நடத்திட்டு போயிடும் அப்படின்னு 35வது ஸ்லோகம் வர. 36வது ஸ்லோகம். அபி சேதசி பாபேப்யஹ சர்வேப்யக் பாபக்ருத்தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. அபி சேதசி பாபேப்யஹ, பாபிகள் எல்லாம் உடைய மிகப்பெரிய பாபி. பாபம் பண்ணி 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 பாபத்தினுடைய எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. பாபம் பண்ணி பாபம் பண்ணி பாபம் பண்ணி மகா பெரிய பாவியாக ஆகி, அப்பேற்பட்ட பாபிக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சத் ஸ்நேகத்தினால ஒரு கிஞ்சித் ஞானம் வந்துடுது. அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த உன்னத நிலைங்கிறது ஒண்ணு இருக்கே, அது சர்வ பாபங்களையும் பொசுக்கிடும். அந்த சர்வ பாபங்களையும் பொசுக்கி அந்த ஞானம் ஆகியது அந்த பாப சாகரத்தையே தாண்ட வச்சிடும். பாப சாகரத்தை அந்த ஞானம் அப்படிங்கிறது வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த ஞானம்ங்கிறது மட்டும் வந்துடுத்துனா சர்வ பாபங்களும் அந்த அக்னியில பொசுங்கிற மாதிரி பொசுங்கிடும். சர்வம் ஞான பிளவேனைவ. அது இது இப்போ மறுபடியும் மார்கழி மாசம்
இதுல போய பழியும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். செப்பேலோர் எம்பாவாயின்னு நமக்கு நாச்சியார் சொல்ற இதேதான் கீதையில வருதுதான். அபிச்சேதசி பாபேபியா சர்வேபியா பாப கிருத்தமகா. அங்க நாச்சியார் சொல்றது நம்ம மூட்டை முட்டையா கொண்டு வந்த பாபம், போய பழியும் புகுதருவான் நின்றனவும், நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாபம், பண்ண போற பாபம் எல்லாமே தீயினில் தூசாகும். தீயில பொசுங்கிற தூசி போல எல்லாமே போயிடும். எதனால? ஹரிநாம ஸ்மரணத்தினாலே அப்படின்னு அங்க சொல்லுமா போலே இங்க அப்படியே அதையே பகவானும் சொல்றான். அபிச்சேதசி பாபேபியா சர்வேபியா பாப கிருத்தமகா சர்வம் ஞான ப்ளவேனைவ. இந்த ஞானம் இந்த சர்வ பாபங்களையும் தீர்த்து போயிடும். அத்தகைய ஞானத்தை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அது ஒருவேளை சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம பண்ண பாபம் எல்லாம் விலகி தன்னால அது உன்னத ஸ்திதிக்கு நம்மள கொண்டு போயிடும் அப்படிங்கிறது 36வது ஸ்லோகம். அடுத்து 37வது ஸ்லோகம். யதைதாம்சி சமித்துக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுனகா ஞானாக்னிஹி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததாகா. யதைதாம்சி சமித்துக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுனா. அது பஸ்மமாகும். அந்த ஸ்லோகத்தினுடைய கண்டினியூவேஷன் தான். அத்தகைய ஒரு நெருப்புங்கிறது எல்லாத்தையும் எப்படி பொசுக்கிறதோ அது போலவே நம் பாபங்கள் புண்ணியங்கள் இந்த ரெண்டுத்தையுமே பொசுக்கணும். புண்ணியத்தை மட்டும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம்னு நினைக்க கூடாது. இத முன்னாடிதான் சொன்னோம், பாபம் புண்ணியம் ரெண்டத்தை எதை எடுத்துட்டு வந்தாலும் நம்மளுக்கு வைகுண்டத்துல விடமாட்டான். நம்ம ரெண்டுத்தையுமே துறக்கணும். பாபமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம் அப்படின்னு துறக்கிறவராலதான் அப்படி உத்தம ஞான நிலையை அடைஞ்சு, ஏன்னா புண்ணியம்ங்கிறது என்ன ஸ்வர்க்கம் போறோம், பாபம்ங்கிறது நரகத்துக்கு போறோம். இந்த ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வந்துட்டாலே புண்ணியத்தையும் நம்ம கட்டிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அப்ப எப்படி அதுக்குன்னு புண்ணியம் பண்ணாமலேயே இருக்கலாமா? ஒரு கர்மால இருக்கணும்னு சொல்றோம், கிரகஸ்தன் கர்மயோகியா இருக்கணும்னு சொல்றோம். பின்ன ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணா புண்ணியம் வரத்தானே வருது. அப்படின்னா அதுதான் ஒரு சாதனை. அந்த புண்ணியத்தை கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணிடும். கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு பண்ணியாச்சுன்னா நம்ம புண்ணியத்தை நம்ம கையில தூக்கிண்டு ரெண்டு லக்கேஜையும் கீழே இறக்கணும். பாபத்தையும் இறக்கணும், புண்ணியத்தையும் இறக்கணும். அப்பதான் பகவான் கையை கொடுப்பான். ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு லக்கேஜை கையில பிடிச்சுன்னு போயிட்டு இருந்தா பகவான் கையை நீட்டுறான். நம்மளால எப்படி கையை கொடுக்கறது? விடவே மாட்டேன்னு ரெண்டுத்தையும் பிடிச்சு வச்சுட்டு இருந்தா அது ரெண்டுத்தையும் கீழே வச்சாதானே கை கொடுக்க முடியும். அதனால அந்த பாபத்தையும் புண்ணியத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு பகவானுடைய கை நமக்காகவே நீள்றது அப்படிங்கறத யார் புரிஞ்சுட்டாலோ அவர்கள் பண்ற பாபம் புண்ணியம் ரெண்டுமே பொசுங்களும். பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட பெரிய வியாதி வந்து மடிகிறார்கள்னு நம்ம பாக்குறோம். அப்ப பாக்கறச்சே நமக்கே சந்தேகம் கூட வருது. அத்தகைய மகான்கள் இவ்வளவு நாம சங்கீர்த்தனம் பண்ணார், எவ்வளவு யஜ்ஞம் பண்ணார், எவ்வளவு தான தர்மம் பண்ணார், இத்தகையவருக்கு ஏன் இப்படி ஒரு கதி வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு சாமானியர்களுக்கு கூட வருதா இல்லையா? என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆக மொத்த வியாதி வந்துதானே போறார்கள். அப்படின்னா அதுக்கு காரணம் பிராரப்தம். பிராரப்தம்ங்கிறது அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு வேதாந்திகள் சொல்லுவார்கள். வேதாந்திகள் என்ன சொல்லுவார்? என்ன பண்றது பிராரப்தம் அப்படின்னு அவ அழுவா. ஆனா பக்தர்கள் என்ன சொல்லுவா? கிருஷ்ணனுடைய இஷ்டம் அப்படின்னு அவர்கள் இன்னும் நல்லாவே சொல்லிடுவா. கிருஷ்ணன் இஷ்டம், அவன் எப்படி வச்சுக்கிறானோ வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவார்கள். அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு போவார்கள். அத பீஷ்மர் கூட சரதல்பத்துல இருக்கிறச்சு இந்த பீஷ்மஸ்தவராஜத்துல வரும். மகாபாரதம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த கடைசியில வரும். பீஷ்மர் சொல்றாரு, எனக்கு என்னென்ன வியாதி, என்னென்ன மூப்பு, என்னென்ன உலகத்துல இருக்கோ சர்வத்தையும் எனக்கு கொடுத்துரு கிருஷ்ணா. ஏன்னா இனி இதோட இந்த ஜீவன் அழியணும், இனி இந்த தேகம்ங்கிறது அழியணும், இனி எனக்கு மற்றொரு ஜன்மா அப்படிங்கிறது கிடையாது, வேண்டாம். ஏன்னா நான் உன்னுடைய திருவடி அடையணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கிறதுனால என்னென்ன வியாதி, என்னென்ன மூப்பு, என்னென்ன தொல்லை, என்னென்ன கஷ்டம், என்னென்ன கவலை என்ன இருக்கோ மொத்தத்தையும் எனக்கு கொடுத்துட்டு அனுபவிச்சுடுறேன். மறுபடியும் பிராரப்தம் இருக்குன்னு என்னை இன்னொரு ஜென்மான்னு போட்டு அனுப்பாத. என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கூட அனுபவிச்சுடுறேன். நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிஹ வித்யதேயே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலே நாத்மனி விந்ததிகி. எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உலகத்துல இருக்கிற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடு.
கொடுத்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் பிராரப்தம்னு அடுத்த ஜென்மா போட்டு அனுப்பிச்சிட மாட்டியே. அதனால மொத்தத்தையும் எனக்கு கொடுங்கிறார் பீஷ்மர். என்னென்ன வலி இன்னும் இருக்கோ, என்னென்ன வேதனை இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடு, அனுபவிச்சுடுறேன், ஒரே சரியா உன் சரணத்துல சேர்த்துன்று, முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இன்னும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இனி எத்தனை நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கிறது. அதனாலதான் அந்த பெரிய பெரிய மகான்களுக்கு பிராரப்த ரீதியான ஒரு சில வியாதிகள் வந்து அவர்கள் இதோட முடிச்சிட்டு கிளம்புறார்கள். அப்படிங்கிறதுனாலதான் அவர்களுக்கு வருது. நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிஹ வித்யதேயே. அப்படி இருக்கிறச்சே, அப்படி படுத்துட்டு இருக்கிறச்சு, வியாதியில படுத்துட்டு இருக்கிறச்சே, ஐயோ கஷ்டப்படுறேனே, சரீரம் எப்படி இருக்கேன்னு அதை நினைச்சு யோசிக்காம, கிருஷ்ணா கிருப பண்ணு, போரும் எனக்கு இந்த வாழ்க்கை, கிருப பண்ணு, என்ன உன்னிடத்துல சேர்த்துன்ற, இன்னும் என்ன வலி இருக்கோ கொடுத்துடு, அனுபவிச்சு முடிச்சுடுறேன், ஆனா சேர்த்துக்கிறது உன் திருவடியா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவன் உன்னத ஸ்திதி. அப்படி அதனால பிராரப்தத்தை இல்லை எனக்கு எப்படியாவது இந்த வியாதியை நிவர்த்தி பண்ணிடு, நான் பழைச்சிடணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா நீ இன்னும் பிராரப்தம் அனுபவிக்கணும். சரி கிருஷ்ணன் உனக்கு பழைச்சு போ, எழுந்துரு அப்படின்னு விட்டுடுவான். மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் ஜென்மா. எத்தனை நாட்கள் இப்படி போறது. அதனால முடிச்சுட்டு உன்னிடத்துல வந்துடுறேன் அப்படிங்கிற ஞானிகள் அத ஸ்ரத்தையோட, அந்த குரு கிருப்பையினாலதான் அந்த ஞானமே வரும், இல்லைன்னா வராது. 39வது ஸ்லோகம். ஸ்ரத்தா வா லம்பதே லபதே ஞானம் தத்பரஹா சம்யதேந்திரியஹா ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் கோகோ அச்சிரேணாதிகச்சதி ஞானம் லப்த்வா பராம் சாந்திம். அத்தகைய ஞானமே சாந்தி. ஞானத்தை தவிர ஒரு சாந்தி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஞானம் நம்ம அடைய, ஞானம்ங்கிறது என்ன, வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம அடைய வேண்டியது பகவத் சரணம் அப்படிங்கிறது எவன் ஒருத்தனுக்கு நல்லா ஆழ்ந்து புரிஞ்செடுத்தோ அதுதான் ஞானம், அதுதான் உன்னத நிலை. அத்தகைய உன்னத நிலையை அடைஞ்சவனுக்கு அவன் அனுபவிக்கிறாப்புல ஒரு சாந்திய உலகத்துல வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவன் ஸ்ரத்தையா அந்த அளவுக்கு குரு முகேன ஞானத்தை கேட்டு சம்பாதிச்சிருக்கான். ஸ்ரத்தா வால்லபதே ஞானம். அப்படி அந்த ஞானத்தை சம்பாதிச்சவன் ஞானம் லப்த்வா பராம் சாந்தி. அவன் எந்த ஸ்திதி வந்தாலும் மனசுல சாந்தியோட இருப்பான். அஜ்ஞானத்துல இருக்கிறவனால அந்த சாந்தியை அனுபவிக்க முடியாது. அக்ஞஸ்ச ஸ்ரத்ரதானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகேஸ்தி ந பரோ கோகோ ந சுகம் சம்சயாத்மனஹ. இது 40வது ஸ்லோகம். இது அதாவது எதை எடுத்தாலும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். ஏதாவது சாஸ்திரங்கள் வந்தாலும் அதுல ஒரு சந்தேகம். கீத பிரவச்சனம் பண்ணி ஒருத்தர் போறாருன்னா அந்த கீத பிரவச்சனத்தை கேட்டு, சுவாமி ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள் அதை விட்டுட்டு போயிடுவார்கள், நிராகரிச்சிருவார்கள். என்னப்பா சந்தேகம், எனக்கே சந்தேகம் தான்ப்பா, ஏதோ பிரவச்சன ரீதியாக ஏதோ பண்ணேனே தவிர எனக்கே சந்தேகம் தான் போயிடுவார்கள். ஏன்னா இது வீண் பொழுதுபோக்கு. உண்மையாக சந்தேகம் இருந்தா அது வேற. வீண் பொழுதுபோக்குக்காக தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சில சந்தேகம்னு வெறும்னா வந்து சில பேர்கள் கேட்பா. ஏன்னா அது பிரவச்சனம் பண்றவர்களுக்கு அது தெரியும், அந்த ஆச்சாரியனுக்கு அது தெரியும். அது யாரு உண்மையாகவே சந்தேகம்னு வரா, இல்லை வெறுமன ஒரு பொழுதுபோக்குக்காக யாரு வரான்னு தெரியும். அப்படின்னு பொழுதுபோக்குக்கு வரவர்களை அப்படியே அவர்கள் கண்டும் காணாதது போல, ஏன்னா அவர்களுக்கு பதில் சொன்னாலும் அது அவர்கள் மண்டையில ஏறாது. ஏன்னா அவர்கள் தீர்மானம் பண்ணிண்டாச்சுன்னா அவர்களுக்கு என்ன செஞ்சாலும் அதை புரிய வைக்க முடியாது. அது எதை பார்த்தாலும் சந்தேகம், எதை கேட்டாலும் இல்லையே இது தப்பா இருக்கு, இல்ல என்ன இருந்தாலும் அது ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா என்னைக்குமே ஞானம் பிறக்கிறதுக்கு வழியே இல்லை. சந்தேகம் ஜன்மா புற சந்தேகத்திலேயே போயிடும். நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. எந்த சுகமுமே அனுபவிக்க முடியாது, எல்லாத்தையுமே சந்தேகம். என்ன இருந்தாலும் ராமபிரான் வாலி அடிச்சது தப்பு தானே அப்படின்னா இனி எத்தனை நாட்கள் அதுக்கு விளக்கம் சொல்றது? ராமபிரான் அடிச்சதுக்கு என்ன காரணம்? இனி ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் இருக்கு ராமாயணத்துல அதுக்கு. அப்படி இருக்க மறுபடியும் இல்ல, மறுபடியும் தொட்ட பிடிச்சபடியே பிடிச்சுண்டு இல்ல மறுபடியும் என்ன இருந்தாலும் கிருஷ்ணர் பீஷ்மர் அடிச்சது தப்பு இல்லையா, கிருஷ்ணன் குருக்ஷேத்திரம் யுத்தம் பண்ணது தப்பு இல்லையான்னு திரும்ப அந்த சந்தேகத்துக்குள்ளேயே போய் வாழ்ந்துட்டு இருந்தா பரோன சுக சம்சயாத்மனஹ சரியான ஆச்சாரியனை ஆசிரியக்கலன்னு அர்த்தம்.
ஆசிரியிச்சிருந்தா இந்த மாதிரி மறுபடியும் சந்தேகங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்க மாட்டோம். அத்தகைய உன்னத குரு, உன்னத ஒரு ஆச்சாரியனை நம்ம ஆசிரியிச்சு அவர்கள் முகத்திலேந்து அவர் திருமுகத்திலேந்து நம் சாஸ்திரங்களை கத்துட்டோமாகில் நமக்கு இனி சந்தேகங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம போக மாட்டோம். சாஸ்திரங்களை யாரு சந்தேகிக்கிறார்களோ இல்ல சாஸ்திரங்கள்ல யாருக்கு அவநம்பிக்கை ஏற்படுறதோ அவர்களுக்கு ஞானம்ங்கிறது கோட்டி ஜென்மமானாலும் வரது ரொம்ப துர்லபம். அடுத்தது 41வது ஸ்லோகம். யோக சந்யஸ்ய த கர்மணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் கோ ஆத்மவந்தம் ந கர்மாணி ஏ நிபதந்தி தனஞ்சயாக. 42வது ஸ்லோகமும் சேர்த்தே அனுபவிச்சிடுவோம். ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே கண்டினியூவேஷனா வருது. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்னம் ஞானசி நாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் கோகோ ஆதிஷ்டோ உத்திஷ்ட பாரதக உத்திஷ்ட பாரதா. இத்தகைய யோகம் யாகம், நம் செய்த கர்மயோகம், நம் சம்பாதிக்க வேண்டிய ஞான யோகம், நாம் செய்ய வேண்டிய பக்தி யோகம், இதுல இருக்கிற உன்னத நிலை, அதுல நம் குருமுகேன நாம் ஆசிரியிக்க வேண்டிய விஷயங்கள், இது எல்லாம் ஆத்மார்த்தமா செய்யக்கூடியவர்களுக்கு இகலோக பலனும் உண்டு, பரலோக பலனும் உண்டு. ஏன்னா எப்போதும் எல்லாரும் துக்கத்தோடையே தான் வாழ்க்கையை கழிப்பார்கள்னு இல்லை, சந்தோஷத்தோட வாழ்க்கையை கழிக்கிறவர்களும் இருக்கா. எப்போதும் ஒருத்தருக்கு சந்தோஷமே கூட இருந்திருக்கு வாழ்க்கையில, அவர்கள் புண்ணியமான பிராரப்தத்தை அனுபவிக்கிறார்கள்னு அர்த்தம். கஷ்டத்திலேயே இருக்கிறவர்கள் பாபமான பிராரப்தத்தை அனுபவிக்கிறார்கள்னு அர்த்தம். ரெண்டு ரகம். இந்த ரெண்டு ரகத்துல புண்ணிய பிராரப்தத்தை அனுபவிச்சாலும் சரி, கஷ்டமான பிராரப்தத்தை அனுபவிச்சாலும் சரி, ஆக பிராரப்தம்ங்கிறது சத்தியம். பிராரப்தத்தை முடிச்ச நிலை நம்ம ஞானத்தை சம்பாதிச்சு நம்ம பகவானை அடைய வேண்டிய நிலை அப்படிங்கிறத புரிஞ்சின்றவர்கள். இந்த அறியாமையினால இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கூட பரத குல திலக்கனே, ஏ பாரதா, நான் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தினால ஞானம் கிஞ்சித்து வந்துடுத்துனா கூட தன் கடமையை செய்ய கிளம்பு. உத்திஷ்ட பாரதா, எழுந்துரு அர்ஜுனா, போரு நீ உட்காண்டது எழுந்துரு. உத்திஷ்ட பாரதா, எழுந்து உன் கடமைய பண்ண கிளம்பு. இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இத்தகைய ஞானத்தை நீ சம்பாதிச்சியாகில், ஞானம்ங்கிறது என்ன? பகவான் சொல்றத கேட்கணும், அவ்வளவுதான் ஞானம். வேற ஒண்ணுமே இல்லையே. என் கிருஷ்ணனுக்கு சம்மதமாக நான் வாழணும், என் கிருஷ்ணன் சொன்னதை நான் கேட்கணும். என் கிருஷ்ணன் கீதையில எவ்வளவு மணிமணியா உபதேசம் பண்ணிருக்கான், அதுல கிஞ்சித்தாவது நான் என்னுடைய ஆச்சரணத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா பேசிண்டே இருந்து போறது கிடையாது, தர்மத்தை பேசிண்டே போறது கிடையாது, அதை ஆச்சரணையில கொண்டு வரணும். ஆச்சாரம் பரமோ தர்மஹா தர்மஸ்ய பிரபு ரச்சுதஹா. அப்படி இருக்கு, அதை ஆச்சரணையில கொண்டு வந்து ஏதாவது ஒரு வழியில போ. உனக்கு கர்மயோகம் பிடிச்சிருக்கா, கிளம்பு. ஞான யோகம் சம்பாதிக்கிறதுக்கு சாதனமான யஜ்ஞங்கள்லாம் பண்ண பிடிச்சிருக்கா, கிளம்பு. ஏதாவது ஒரு வழியில போ. அதை விட்டுட்டு இதெல்லாம் வெறுமை கேட்டுட்டேன் போனேன் அப்படின்னு மட்டும் இல்லாம, ஏதோ நான் எழுதி வச்சுட்டேன் போனேன்னு இல்லாம, இதெல்லாம் அடியேன்னு சொல்லல, கீதையில இருக்கிறது தான், யாரும் தவறுதலா எடுத்துக்க வேண்டாம். கீதையில கிருஷ்ணனுடைய வியாக்கியானம் தான் இதெல்லாம், கிருஷ்ணன் சொன்ன ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் தான் இதெல்லாம். ஏதோ கேட்டேன் போனேன் அப்படின்லாம் இல்லாம ஏதாவது ஒரு ஆச்சரணத்துக்கு கொண்டு வந்து ஆகணும். ஏதாவது ஒரு வழியில போ. எந்த வழி உனக்கு பிடிச்சிருக்கோ, எந்த வழி சுலபமா இருக்கும்னு தோன்றதோ, ஏதாவது ஒரு வழியில போகி அது மூலமாக ஞானம் சம்பாதிச்சுண்டு என்னிடத்துல வந்து அடையணும்னு நீ நினைச்சேனா, நான் சொல்றத கேளு, எழுந்து போய் உன் கடமை செய். உத்திஷ்ட பாரதா தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்னம் ஞானசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோ உத்திஷ்ட பாரதா. 4வது அத்தியாயமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே இதுல வந்துடுத்து. கர்மயோகமும் வந்துடுத்து, பகவானுடைய ரகசியங்களும் வந்துடுத்து, பிரம்ம வித்யை வந்துடுத்து. பகவான் எதுக்காக அவதரிக்கிறான், எப்போது அவதரிக்கிறான், பிரம்ம வித்யை, அந்த ரகசியங்கள், பிறகு யோகாபியாசம் எல்லாமே வந்துடுத்து. உத்திஷ்ட பாரதான் முடியறது 4வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். இனிமேலும் நீ உட்காண்டது போறோம், எழுந்துரு, உத்திஷ்ட பாரதான்னு முடியறது. அப்படி இருக்க இன்னமுமா அர்ஜுனனுக்கு சந்தேகம், இன்னமுமா அர்ஜுனன் எழுந்துக்கல அப்படின்னு நமக்கே தோன்றது இல்லையா? 4வது அத்தியாயமே நல்லா இருக்கே, நல்ல ஒரு முடிவு போல தெரியறது, இது வந்து முடியறதே. ஆனாலும் இன்னமும் 5வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சுன்னு 18 வரைக்கும் இருக்கேன். அதனால அர்ஜுனன் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கிறான், அதுக்கான நிறைய விடைகள் வருது. 4வது அத்தியாயம் இங்க பூர்த்தி ஆறுது. அடுத்தது 5வது அத்தியாயம் நாளைக்கு ஆரம்பிப்போம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.
ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. அடியேன் பாக்கியம். பாக்கியம்மா பாக்கியம். அடியேன் தன்யோஸ்மி. அடியேன் ராமானுஜதாஸ்ரீ ஸ்ரீமதி ராமானுஜாய அடியேன் பாக்கியம். ராதே கிருஷ்ணா. அடியேன் தன்யோஸ்மி அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. அடியே நமக்கு அந்த பிராணாயாமம் பத்தி 4 இந்த யோகத்தை சொன்னது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சுது அம்மங்க. அடியே நம்ம யஜ்ஞம் பண்றது, குழந்தைங்க எல்லாம் சாப்பாடு போட்டு ஆம்பியான கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டு இது பண்ணி அந்த இது நல்லா சொன்னீங்க. அதுதான் குடும்பத்துல இருக்கிறவங்களோட பெண்களோட ஒரு யஜ்ஞம். அது அதை கரெக்டா செய்யுங்க அப்படின்னு. நல்லா இருக்கு. அடி அடின்னு எல்லாரும் சரியா கேக்குதா? ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூன்னு யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்க. இல்லம்மாங்க, ரொம்ப கிளியரா இருக்கதான் செஞ்சதுமா. அடியேன் அடியேன்மா ஒரு சின்ன இது கேட்கலாமா? கேளுங்கம்மா. அடியேன் நஜபுனரா வர்த்ததே அப்படின்னு சொல்றாரு. ஒன்னும் திருப்பி பறக்க கூடாது அப்படிதானே கேக்குறாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதையும் சொல்றாரு. நஜபுனரா வர்த்ததே இல்லை. இவர் தானே சொல்றாரு. அது கீதையில வருதான்னு கேக்குறீங்களா? ஆமா, அடியேன் கீதையில வருதான்னு கேக்குறேன். ஆமா, ஏன்னா அது மறுபடியும் நம்ம பிறந்து மறுபடியும் வர மறுபடியும் சம்சார துக்கங்கள் இதுலயே உழண்டு இருப்போம். அதனால ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய நோக்கமே. அடியேன் மரம் தன்யோஸ்மி அடியேன். ஸ்ரீமதி ராமானுஜே நமः. அடியேன் தன்யோஸ்மி ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பெரும் பாக்கியம்மா. பல்லாண்டா இருந்து எங்களுக்கு நிறைய சாதிக்கணும்மா. அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் பூர்த்தி பண்ணிக்கலாமா? அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய.